அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம். திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிய கிட்டத்தட்ட அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. தேமுதிக உள்ள கொண்டு வந்து 10 தொகுதி +1 அதை ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. வந்த உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி. அந்த செய்தி வந்த உடனே சமூக வலைதளங்கள்ல, தொலைக்காட்சி ஊடகங்கள்ல எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தேமுதிகவுக்கு அதிக தொகுதி கொடுக்கறதுக்காகத்தான் விசிகாவுக்கு தொகுதி குறைக்கிறீங்களா? தேமுதிக அவங்களோட வரவேற்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அல்லது அவங்களோட வாக்கை பயன்படுத்துகிறதுக்காக 10 வருஷமா, கிட்டத்தட்ட 10 வருஷமா கொள்கை கூட்டணியா இருந்த கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், வைகோபாலசாமி தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அவங்க தொகுதியெல்லாம் குறைச்சிங்களா அப்படிங்கிற பரவலான கேள்விகள் சமூக வலைதளங்களா இருக்கட்டும், தொலைக்காட்சி ஊடகங்கள் டிபேட்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இரண்டு பக்கம் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, திமுக தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல உளவுத்துறை ரிப்போர்ட்டின் வாங்கிதான் நாங்க என்ன பண்றோம், அவங்களுக்கு சரியான தொகுதியை நாங்க கொடுத்துருக்கிறோம், அவங்க வாக்கு சதவிகிதம் அதிகமா இருக்கு, அது சரியானதுதான், அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவும் தரல குறைச்சும் தரல அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் தேமுதிகவோட வாக்கு சதவிகிதம் சிக்கலா இருக்கு, அவங்க நம்பகத்தன்மை அற்ற ஒரு கட்சி, அவங்க பேரம் பேசுறாங்க, ஒரே நேரத்துல பல கட்சிகளுக்கு பேரம் பேசியிருக்கிறாங்க, விஜய் கிட்ட பேரம் பேசியிருக்கிறாங்க, பிஜேபி கிட்ட, அதாவது என்டிஏ கூட்டணி கிட்ட பேரம் பேசியிருக்கிறாங்க, ஒரே நேரத்துல 3 பேர்கிட்ட பேரம் பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்திரமற்ற நிலையற்ற ஒரு கட்சி, கூட்டணிக்கு இவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்களா, இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு பரவலா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் விசிகா தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் பரவலா என்ன பதிவுகளை போடுறாங்க அப்படின்னா, இது கொள்கை கூட்டணின்னா உண்மையாகவே இது கொள்கைக்கு செய்யப்பட்ட துரோகம் அப்படின்னு பரவலாக செய்து போகிறாங்க. உண்மையாகவே திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கூட்டணி உடன்பாடாச்சுல்ல, அதுல நம்மளுக்கு எந்த வகையான சிக்கலும் இல்லை. அதுல கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ எதிர்ப்பு தெரிவிக்கல, வரவேற்று தான் பேசியிருக்கிறாங்க. ஆனா என்னை போன்ற நபர்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, உளவுத்துறை ரிப்போர்ட்டின் காரணமாகத்தான் தேமுதிகவுக்கு நாங்க தொகுதியை கொடுத்தோம், 10 தொகுதி கொடுத்தோம், நாங்க இரட்டை இலக்க தொகுதியில தான் நாங்க நிற்போம் அப்படின்னு அடிமட்ட தொண்டர்ல இருந்து விசிகா தலைவர் திருமா வரைக்கும் அவங்க சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தரல. தேமுதிக என்ன அவ்வளவு பேர் அழுத்தம் கொடுத்துட்டாங்க, உண்மையாக அவங்க வாக்கு சதவிகிதம் என்ன, விசிகாவோட வாக்கு சதவிகிதம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்தாதான் திமுக எடுத்த நிலைப்பாடு சரியா தவறா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். வீடியோவை முழுசா பாருங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலை நம்ம இறுதியில பேசுவோம். தோழர்களே, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க திமுக தலைமையிலான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் பேர் அம்பேத்கர் அமைப்புகள், நிறைய திராவிட அமைப்புகள், நிறைய தலித் அமைப்புகள் நிறைய உள்ள இருந்தாங்க. 2021 அப்படி சொல்லிதான் கூட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் ஆனது. இன்னும் சொல்ல போனா அது 2014 ஸ்டார்ட் ஆன கூட்டணி தான் இது. 10 வருடத்துக்கும் மேற்பட்ட ஒரு பிடிப்போட இவங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இது கொள்கை கூட்டணியா அல்லது பேரம் பேசக்கூடிய கூட்டணியா அப்படிங்கிற கேள்விகள் பொதுவாக எழ ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தேமுதிகவுக்கு நாங்க கொடுத்த சீட்டு அப்படிங்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் அப்படின்னு இவங்க திமுக ஐடிவிக்கு பக்கத்துல நம்ம பார்க்க முடியுது. உண்மையாவே அது சரியா அப்படின்னா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க உளவுத்துறை போய் எங்க ரிப்போர்ட் எடுத்தாங்க, யார்கிட்ட போய் விசாரிச்சாங்க, எந்தெந்த ஊர்ல போயிட்டு அந்த அறிவிப்புகள் சேகரிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம கண்முன்னே இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கு, ஒரு செய்தி இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னா, வாக்கு சதவீதம் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட 2011 பிறகு 2016 இருந்து ஸ்டார்ட் ஆன தேர்தல் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருட தேர்தல் நிலைப்பாடு இருக்கும் இல்லையா, தேர்தல் போட்டிட்டு வாக்கு சதவிகிதம் இருக்கு இல்லையா, இந்த வாக்கு சதவிகிதத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாவே விசிகாவோட நிலை என்ன, தேமுதிகவோட நிலை என்ன. தேமுதிகவுக்கு சீட் அதிகமா கொடுக்கறதுக்காக, இன்னும் சொல்ல போனா டபுள் டிஜிட், அவங்க இரட்டை இலக்க எண்ணு கொடுக்கறதுக்காக
விசிக கட்ட இரட்டை எண்ணெய் அந்த இலக்கை என்ன குறைக்கிறார். உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தா 2016 எலெக்ஷன்ல மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாங்க. அதுக்கு தோழர் திருமா தான் முதல்ல அதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. விஜயகாந்தை கொண்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கொண்டு நிறுத்துறாங்க. பெரிய எண்ணிக்கையில கூட்டணிகள் இருந்தது. கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, வைகோபாலசாமி இருந்தாங்க, விசிகா இருந்தாங்க, விஜயகாந்த் தலைமையில் இருந்தாங்க, நிறைய அமைப்பெல்லாம் ஆதரவும் கொடுத்தாங்க. அதுல விஜயகாந்த் பெற்ற வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 34,500 வாக்கு. தோல்வி அடைஞ்சிருக்கிறார் வாங்கி. எவ்வளவு எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி? 46,500 வாக்கு வித்தியாசத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறார். இந்த விஜயகாந்த் தான் 2011 எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ சீட்டை வச்சிருந்துட்டு 2016 அந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு சரிஞ்சிருக்குன்றத பார்க்கணும். டெபாசிட் இழந்திருக்காருல அவரு. அதே மக்கள் நல கூட்டணியில தோழர் திருமாவளவன் வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? 46,363, கிட்டத்தட்ட 29.5% வாக்கு. 87 வாக்கு வித்தியாசம் தான் அவர் தோக்குறார். கிட்டத்தட்ட அவர் வெற்றி தான். அதுல ஒரு முறைகேடு நடந்தது. எப்பவுமே திருமா வந்து போட்டிடுறாரு அப்படின்னாவே அங்க தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், மற்ற பொலிட்டிக்கல் சிக்கலெல்லாம் அப்பதான் உண்டாக்குவாங்க. 87 வாக்கு வித்தியாசம் தான் திருமா தோக்குறார். இதெல்லாம் சொல்ல போனா தபால் மூலமா வந்த வாக்கு, அந்த இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை நடந்த அந்த சில சலசலப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக மிக கேவலமான ஒரு செய்தியா இருந்தது. விடிய நடந்தது அதெல்லாம். 2019 வாங்க. 2019 தேர்தல் தேமுதிக 4 தொகுதியில் போட்டிடுறாங்க. அப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் 2019 4 தொகுதியிலுமே தேமுதிக தோல்வி. வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? 9,47,436 வாக்கு. அதாவது 2.19%. போட்டியிட்ட தொகுதி வாரியாக பார்த்தா 21% மட்டும்தான். அதே 2019 விசிக வந்து 2 நாடாளுமன்ற தொகுதியில போட்டிடுறாங்க. சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் ரவிக்குமாரும் திருமாவும் போட்டிடுறாங்க. 2த்துல வெற்றி பெறாங்க. அவங்க வாங்கின வாக்கு எவ்வளவு? 10,59,814 வாக்குங்க மொத்தம் வாங்கியிருக்கிறது. மொத்த 2 தொகுதி தான். அவங்க வந்து 4 தொகுதி சேர்த்து 2 தொகுதி மட்டும் சொன்ன மொத்த சதவிகிதம் 2.45. தொகுதி வாரியாக வாங்கின வாக்கு சதவிகிதம் எவ்வளவுன்னா 46%. திருப்பியும் 2021 வாங்க, சட்டமன்ற தேர்தல். திமுக வெற்றி பெறாங்க. அந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 60 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. 60 தொகுதிகளில் தோல்வி அடைகிறாங்க தேமுதிக. மொத்த வாக்கு எவ்வளவு? மொத்தமா டோட்டலா 2,157 வாக்கு. மொத்த சதவிகிதம் 0.43. ஒண்ணுக்கு கீழே 0.1 கூட கிடையாது. தொகுதி வாரியாக வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? மொத்த ஒவ்வொரு வேட்பாளரும் எல்லாம் பிரிச்சு எல்லாம் டேலி பண்ணி பார்த்தோம்னா 3,335 வாக்கு, கிட்டத்தட்ட 5.58%. அதே 2021 விசிக வந்து திமுக தலைமையில 6 தொகுதியில போட்டிடுறாங்க. அதுல 4 தொகுதியில வெற்றி பெறாங்க. 4,42,284 வாக்குகள் மொத்தமா அவங்க வாங்குறாங்க. அதுல அந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு? 1% வச்சுக்கலாமே. தொகுதி வாரியாக வாங்கின வாக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 73,714 வாக்கு, கிட்டத்தட்ட 42.2% வாக்கு. இப்ப போன எலெக்ஷன் தானே அவங்க தொகுதி வாரியாக வாங்கினாங்க 3,000 சொச்சம். இவங்க 73,000 வாக்கு. ஒவ்வொரு தொகுதி வாரியாக வாங்கின வாக்கு, விசிக வாங்கின வாக்கு. அடுத்ததா 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. தேமுதிக போட்டிடுறாங்க. 5 தொகுதியில போட்டிடுறாங்க. மொத்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? 11,21,431 வாக்கு. மொத்த சதவிகிதமாக 2.59% தேமுதிக வாங்கின வாக்கு. தொகுதி வாரி அவங்க எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க சதவிகிதமா பார்த்தா 21.6%. விசிக 2 தொகுதியில போட்டிடுறாங்க. அந்த 2 தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெறுறாங்க. மொத்த வாக்கு 10,21,114 வாக்கு. மொத்த சதவிகிதம் 2.59. போட்டி தொகுதி வாரியாக அவங்க வாங்கின சதவிகிதம் 42.9%. விசிக தேமுதிக 2 கட்சிகளோட
எந்த கட்சி கொள்கையிலும் சரி அல்லது வாக்கு சதவிகிதத்திலும் சரி எது வலுவா இருக்குன்னு திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியலன்னா சொல்லக்கூடாது, மூச்சாண்டி எல்லாம் காட்டக்கூடாது. எது உளவுத்துறை அறிக்கை வந்துச்சு, நாங்க அந்த அனலைஸ் பண்ணி நாங்க சீட்டை கொடுத்தோம் அப்படின்னாலும் திமுக எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டேட்டாவெல்லாம் திமுக கையில் இருக்கும், உள்ளங்கை வச்சிருப்பாங்க. அப்போ இது தெரிஞ்சும் விசிகாவுக்கு குறைக்கிறாங்க, இது தெரிஞ்சும் தேமுதிகவுக்கு ஏத்துறாங்க அப்படின்னா இதுல ஒரு உள்நோக்க அரசியல் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இப்படி வருவோம், ஏன்னா இப்ப அந்த கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்குறோம், அல்லது உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன கட்சியா இருக்க போற, நீ நீ தேவையில்லாத தலையிடக்கூடாதுல்ல, நீ வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போக வேண்டியதானே, நீ எங்களை பத்தி அப்படி பேசக்கூடாது அப்படின்னு விசிகாவுமே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க கூட்டணி கட்சியா இருக்கிறோம், நீங்க எங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது தோழர் அப்படின்ற சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு கேள்வி வைக்கிறேன், என்னோட வாதம் சரியா இருக்கான்னு பாருங்க, தவறா இருந்துச்சுன்னா நான் சரி பண்றதுக்கு முயற்சி பண்றேன், நீங்க மென்ஷன் பண்ணுங்க. தேர்தலுக்கு பின்னாடி விசிக நிலைப்பாடு என்ன, தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு திமுக உறுதிப்படுத்துமா? ஏன் இந்த கேள்வி எனக்கு வருது அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அவன் கூட்டணியின் நிலைப்பாடு வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் பல கட்சிகளோடு பல கூட்டணி தலைமையின் கீழே இயங்குவதற்காக சேர்றதுக்காக எவ்வளவு பேரம் பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு காலத்தை வந்து வீணடிச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்கு தான் நாங்க சேர போறோம் அப்படி எந்த டிக்ளரும் இல்லாம சீட்டுக்கும் நோட்டுக்குமான எவ்வளவு பேர் பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். விசிகா அப்படி இல்லவே இல்லை, விசிகா அப்படி செய்யவே இல்லை. சீட்டு ரெண்டாவது, முதல்ல நம்ம கொள்கையா இருப்போம், கூட்டணி சேருவோம். இன்னும் சொல்ல போனா திரும்ப வந்துட்டு தமிழ்நாட்டு அளவுல அவர் பார்வை இல்லை, அதுதான் நம்ம உணர்றோம். இந்திய அளவுல அவரோட பார்வை வந்து விசாலமாகுது. அதனாலதான் முத ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் வந்து அறிவிச்சது, முன்மொழிஞ்சது யாருன்னா தோழர் திருமாவளவன் தான். அப்போ கொள்கை பிடிப்போட இப்பயும் பாருங்க, யார் சமரசம் ஆயிருக்கா? திரும்ப தான் சமரசம் ஆயிருக்காங்க. யாரு சமரசம் ஆயிருக்கிறாங்க? கம்யூனிஸ்டுகள் தான் சமரசம் ஆயிருக்கிறாங்க. அப்போ கொள்கையில சமரசம் இல்லாம கிட்டத்தட்ட 10 வருஷமா ஸ்டாலினோட கையை பிடிச்சுக்கிட்டு திமுகவோட வலுவா நிற்கக்கூடிய கட்சிகளை புறந்தள்ளிட்டு நீங்க சீட்டை குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஸ்திரத்தன்மையும் இல்லாத, கூட்டணி கொள்கை அப்படின்னு என்னன்னே உணராத, இன்னும் சொல்ல போனா கூட்டணி இப்படி ஒரு கொள்கை இருக்கா, அந்த கொள்கை அடிப்படையில் தான் வந்து நம்ம இணையமான எதுவுமே இல்லாம வெறும் சீட்டுக்காக மட்டுமே ஒரு கூட்டணி வருது, அதுக்கு அள்ளி கொடுக்குற இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இதுல நம்மளுக்கு சந்தேகம் எழுது. அப்போ இவங்களுக்கு கொடுத்த சீட்டு அப்படிங்கிறது திமுக வந்து விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் திட்டமிட்டு வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு எழுது. ஒருவேளை இந்த பார்வை தவறாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் தான் நம்ம கொடுக்குறோம், அல்லது நாங்க தொகுதி வாரியாக நாங்க அனலைஸ் பண்ணி தான் நாங்க தரோம் அப்படின்னு சொன்னாலும் கூட எலெக்ஷன் டேட்டா வேற மாதிரி சொல்லுது. அப்போ எலெக்ஷன் டேட்டா இப்படி சொல்லுது, நீங்க எந்த டேட்டா அடிப்படையில விசிகாவோட சீட்டை நீங்க குறைக்கிறீங்க? அவங்க வந்து 10 தொகுதிக்கு மேல அவங்க கேட்கறாங்க, குறைஞ்சது 10 தொகுதியாவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வரணும், நாங்க வந்து கட்சி வந்து அங்கீகாரம் வாங்கிட்டோம், அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க சீட்டை வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்களா? போக மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்? கொள்கை கூட்டணி. இப்ப தேமுதிக வருதுன்னு வச்சுக்கலாம், 10 தொகுதின்னு வச்சுக்கலாம், 10 தொகுதி ஜெயிச்சுட்டாங்க, 10 தொகுதி ஜெயிச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுல அதிமுக வலுவா இருக்கு, அதிக தொகுதியில் போட்டிடுறாங்க ரெட்டையில. திமுக இன்னும் சொல்ல போனா திமுகவும் தன்னோட சீட்டை குறைச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்கன்னா, நிலையற்ற ஒரு கட்சிக்கு அதிக சீட்டு கொடுத்திருக்கிறது. என்ன நிலைமை இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க குறைக்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அது நம்மளுக்கு ஐயம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்டுகளையும் திமுக எந்த அடிப்படையில அளவிடுது அப்படிங்கிற கேள்வி இனிமே நமக்கு தொடர்ச்சியா எழும். இந்த தேர்தலோட இந்த கேள்வி முடிஞ்சு போறதில்லை. ஏன் அப்படின்னா, நீங்க கொள்கை கூட்டணி அப்படின்னா உங்களோட கொள்கைக்காக கூட இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா திமுக திராவிட கழகங்கள் எந்த அமைப்புமே களத்துல பெருசா கை கோக்காத பொழுது, மனுஸ்மிருதி சர்ச்சை சமயத்துல திமுக பெண்களுக்கு எதிராக மனுஸ்மிருதி இப்படி பேசியிருக்கு அப்படின்னு 1 லட்சம் பிரதியை எடுத்து மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணாங்க, இலவசமா கொடுத்தாங்க. அந்த நேரத்துல
திமுக கொள்கை இது என்னத்துக்கான கொள்கை? பிஜேபி உள்ள வரக்கூடாது. ஏன் பிஜேபி உள்ள வரக்கூடாது? சனாதனம் உள்ள வந்துடும். சனாதனம் உள்ள வந்தா என்ன ஆகும்? இங்க வந்து மொழியா இருக்கக்கூடிய அந்த மக்களை பிரிச்சிருவாங்க, சாதியா பிரிச்சிருவாங்க. பிரிச்சா என்ன ஆக போகுது? மற்ற மாநிலங்களைப் போல வன்முறைகளும் அடிதடிகளும் ஏற்றத்தாழ்வும் தீண்டாமையும் மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் போற போகல ஜஸ்ட் தட் அப்படிங்கிற போற போகல தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கம்யூனிஸ்ட் வேணும், விசிகாம வேணும். சரி, இதெல்லாம் தடுக்கிற இடத்துல தேமுதிக இருக்கா? முதல்ல திமுக இருக்கா? இப்படியான விஷயங்கள் நடந்ததுன்னா, சாதி கலவரங்களும் மத கலவரம் நடந்ததுன்னா அது போய் களமாடக்கூடிய களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோமா? சமீப காலங்களில் இந்த தலைமுறையில் பார்த்துருக்கிறோமா? 2 கட்சி போய் நிற்கும். ஒன்னு விசிகா, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள். அது கம்யூனிஸ்ட் கட்சினா கட்சியா இல்ல, அமைப்பு, நிறைய அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் பெரியார் அமைப்புகள். திமுக போய் நிக்குதான்னு பாருங்க முதல்ல. அப்ப எந்த அடிப்படையில விடுதலை சிறுத்தைகளை கம்யூனிஸ்டுகளையும் திமுக எப்படி அளவிடுது பாருங்க. இதோட தாக்கம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் திமுக எவ்வளவு பேர் ஃப்ரெஷரை உண்டாக்கும், அழுத்தத்தை தேமுதிக கொடுக்கும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். எந்த பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு கைகோத்த விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் இப்போ தேமுதிக அந்த கையை பிடிச்சு இல்ல சீட்டு கொடுத்து இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இது யாருக்கு சாதகமா போய் முடியும் அப்படின்னு திமுகவுக்கும் தெரியும், பிஜேபிக்கு சாதகமா முடியும், அதிமுகவுக்கு சாதகமா முடியும். தொங்கு சட்டசபை வராது. ஒருவேளை வந்தா இன்னைக்கு டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்க? அப்படி ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா தேமுதிக யாருக்கிட்ட வரைக்கும் உடனே இடி ரைடு, சிபிஐ வழக்கு, அது இது கருப்பு போனோம், அது இது லொட்டு லொஸ்குன்னு எல்லாம் விசிகாமையும் கமிஷன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க கணக்கு வழக்கூட வச்சிருக்கிறாங்க. அப்படி சரியான பிடிப்போட தேமுதிக இருந்துருமா? உடனே தேமுதிக எப்படி நீங்க குற்றச்சாட்டுறீங்களா? அவங்க குற்றவாளின்னு சொல்றீங்களான்னா இல்லை, அப்படி நம்ம சொல்லலை. பிஜேபி மாதிரி, ஏடிஎம்கே மாதிரி, மற்ற கட்சிகள் மாதிரி பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னலாம் போற போக்குல தேமுதிக மேல பழி தூக்கி போடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளவு கேவலமான ஆளு இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிஜேபி அப்படிங்கிறது நீ குற்றம் பண்ணாதான் மேல வழக்கு போடும் அப்படிலாம் கிடையாது. அவன் ஜோடிப்பான், அவன் டிராமா பண்ணுவான். ஆல்ரெடி அவன் டிராமா கிங்கு தானே, நாடகத்தின் ராஜா பிஜேபி. அமலாக்கத்துறையும் உளவுத்துறை எதுக்குடா வச்சிருக்கிறான்னா, மற்ற கட்சிகளையும் அரசியல்வாதிகளையும் பணக்காரங்களையும் தம் வலையில வந்து விழ வச்சு அதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கான வரிகளை பண்றதுக்கு தான் இத்தனை துறைகளையும் வச்சிருக்கிறான். இன்னும் ராணுவத்தை இறக்கல உள்ள, அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. ஏன்னா ராணுவ பூட்ஸால மிதிப்பான். எல்லா ராணுவத்துக்கார ஒரே மாதிரி மாட்டான்ல, போலீஸ்காரன் இருக்க மாட்டான், ராணுவத்துக்கார வேற ஒரு இடத்துல இருக்கான். அப்போ அந்த அச்சுறுத்தலுக்கு விசிகா அடிபணியாது, கம்யூனிஸ்ட்கள் அடிபணிய மாட்டாங்க. யார் அடிபணிவா? யார் பயப்படுவா? தேமுதிக உறுதியாக அதுக்கு பலியாடாகும். அப்படி பலியாடாச்சுன்னா அந்த தொங்கு சட்டசபை வரும் பொழுது திமுக அந்த நிலை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அது தொங்கு சட்டசபை வருது, தொங்காத சட்டசபையா வருது, அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க கூட்டணி கூட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது புரியுது. நீங்க வெறும் கூட்டணி, வாக்குக்காக கூட்டணி அப்படின்னா இதுல நம்மளுக்கு சிக்கல் இல்லை. நீங்க கொள்கைக்கான கூட்டணி, பிஜேபி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, சங் பரிவார எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த 5 வருஷங்களாக திமுக செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை எல்லாம், அல்லது இந்த பிஜேபி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த சனாதனம் வந்து டெங்கு காய்ச்சல் மாதிரி கொரோனாவோட குடியுது அப்படின்னு சொல்லும் போது கூட திமுக நிலை பேர் நம்ம ஆதரவு வீடியோ போட்ட காரணம் என்ன? திமுக நம்மளுக்கு காசு கொடுத்தாங்களா? அல்லது 200 ரூபாய் ஊப்பிடுறாங்களா? அந்த கணக்குல மறுக்கிறோமா? இல்ல, கொள்கை. நம்ம சேனல் இருக்கக்கூடிய வீடியோ முழுக்க பாருங்க. பர்டிகுலர் இன்னொரு கட்சிக்காக ஆதரவா இருக்காது, அல்லது ஒரு கட்சி எதிர்க்கணுங்கிறதுக்காகவே இருக்காது. அதில் கொள்கை இருக்கும். சமத்துவத்தை சீரழிக்கக்கூடிய எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தமா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக காணொலி பதிர்த்து வளர்க்கும். அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சேனலும் இந்த 5 வருஷங்களா பல இடங்கள்ல திமுகவுக்கு ஒரு அரணாக, அல்லது அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன செய்திகளை வந்து மக்கள்கிட்ட நம்ம பரப்பி இருக்கிறோம். அப்போ தேமுதிக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சுன்னா திமுக நிலைப்பாடு என்ன மாறும்? புறா நம்ம சாட்சிக்காரன் கால விழுறத விட சண்டைக்காரன் கால விழுந்துருது அப்படின்னு திமுக போய் கடந்த காலங்களுக்கு விழுந்த மாதிரி துபுக்கிட்டின்னு போய் மோடி கால போய் விழுந்துட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கு ஒரு அச்சம் எழுது.
அப்ப விசிக வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்க எடுத்த அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்கப்படுது. அவங்க வந்து நீங்க ஓரங்கட்ட போகிறீங்க, அவங்க வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஆதங்கமெல்லாம் இல்ல, கோபம். இன்னும் ஆதங்கம் வேண்டி கிடக்கு. கோபமாக தான் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், திமுக சார்பில் இருந்து அந்த ஐடி விங் பக்கம் போய் பாத்தீங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட். அது என்ன உளவுத்துறை ரிப்போர்ட்டோ? தேர்தல் டேட்டாவே, எலெக்ஷன் டேட்டாவே கையில் வச்சுட்டு இருக்கும்போது இவங்க உளவுத்துறை டேட்டா. தோழர்களே, நம்ம வந்து திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அது கட்சியில இருக்கலாமா வேணாமா, அந்த இடத்துல நம்ம இல்ல. ஏன்னா நம்ம தேர்தலே வந்து திருடர்களின் திருவிழா அப்படின்னு சொல்றது நம்ம வழக்கம். இன்னொரு செய்தி, நான் ஓட்டு போடுறதே கிடையாது, இன்ன வரைக்கும் ஓட்டு போட்டது கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் அமைப்பு மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்ப ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்க ஏன் கூட்டணிக்கு வந்தாங்கன்னு நம்ம கேட்கல, அவங்க ஏன் அப்ப அப்படி ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம கேட்கல. நீங்க கொள்கைக்கான கூட்டணி இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களப்பா. ஆனா இந்த கொள்கையை கூட்டணிகளை கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுக்கு நம்ம கேள்வி கேட்கணுமா, வாயை மூடி அமைதியா இருக்கணுமா? நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க.